வாப்பா. என்ன பாரு பேச நேரத்துல என்ன நம்ம 2 பேரும் லீவ் போட்டு சினிமாவுக்கு போறோம். சினிமா இப்போ போப்பா. ஆட இருப்பா. நம்ம ஊர்ல காந்தி தியேட்டர்ல சின்னத்தம்பிங்கிற ஒரு படம் 170 நாள் ஓடிட்டு இருக்கு. ஆமா நம்ம பகு படம். ஆமாப்பா. அந்த படத்துக்கு முதல் டிக்கெட் 2வது டிக்கெட் யாரு வாங்கிட்டு போறாங்களோ அவங்களுக்கு 1 பவுன் செயின் 1 பவுன் மோதிரமும் தர்றாங்களா. அந்த 2 இன்னைக்கு நம்ம 2 பேரும் தட்டிக்கணும். என்ன யாருப்பா நம்ம கிட்ட போய் லீவ் கேட்கறது? ஒரு மாசம் பூரா வேலை செஞ்சா நமக்கு என்ன சம்பளம் கிடைக்குமோ அந்த சம்பளத்தை ஒரே நாள்ல அதுவும் 2.5 மணி நேரத்தில் தர்றாங்க. அது யாராவது விடுவானா? டிபார்ட்மெண்ட் நீங்க என்ன பண்றீங்க? எங்களுக்கு டிக்கெட் வேணும். டிக்கெட்டா? இல்ல அது வந்து இவங்க மாமா மேல டிக்கெட் வாங்கிட்டாங்க. மாமா எங்க மாமா என்ன எப்படி எல்லாம் தெரியுமா? சரி மாமா கத்துக்காரு. இப்ப என்ன வேலை இருக்கு? நீங்க திட்டுவீங்கிற பயத்துல செத்த போறத நடு வீட்டுல வச்சுட்டு நான் வேலைக்கு வந்துட்டீங்க. ஒரு 1/2 நாள் லீவு கொடுத்தீங்கன்னா நான் போய் எல்லா காரியத்தையும் முடிச்சுட்டு வந்துருவனுங்க. படத்தை தூக்குறதுக்கு ஆள் இல்லைன்னு என்னைய கூப்பிட்டாங்க. ஆமாங்க. இப்ப 2 பேர் தாங்க இருக்கோம். வேற ஆள் கிடைக்கலன்னா நாங்க 2 பேருமே போய் அந்த படத்தை எடுத்து போட்டு வந்துடுறோங்க. கெட் லாஸ்ட். கூட்டத்தை மோதிரம் செய்யணும். காசு இருந்தா கடையில் தான் வாங்க முடியும். கண்டிப்பா நாம இங்கே வாங்குறோம். நான் ஒண்ணு போயிட்டு வந்தையா. நான் இங்கதான் என்ன உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் முத்துராஜன். உள்ள போங்க தருவாங்க. மூஞ்சி துடைக்கிறதுக்கு காந்தி டவுன் ஏதாவது வச்சிருக்கிறியா? வேற கை குட்டை எல்லாமே நெஞ்சு போச்சு. காய் துண்டை கேட்கறேன். விட்டு ஒழுகிட்டே இருக்கணும். ஆமா இந்த மோதிரம் செய்து என்னப்பா பண்றது? உள்ள வாங்கி வெளியே விற்க வேண்டியதுதான். ஏன் ஆடாது எவன்பா விரல மாட்டிட்டா அசிங்கமா. அதான் இந்த படத்துல முதல் டிக்கெட் வாங்கினவருக்கு கோல்டு செய்யணும். 2வது டிக்கெட் வாங்கினவர் கோல்டு மோதிரம் கொடுக்க போறீங்க. அவ்வளவுதான். பிளீஸ் கம் இன். தொழிலதிபர் அவர்களே, தொழிலதிபர் சீக்கிரம் வந்து மோதிரத்தை செய்தி கொடுக்குறா. ஆனா நாட்டுல இந்த தொழிலதிபர்கள் தொல்லை தாங்க முடியலப்பா. புண்ணாச்சி விற்கிறவன் குண்டூச்சி விற்கிறவன் தொழிலதிபர். அவர்களே வருக வருக. உட்காருங்க மேடம். படத்துக்கு வரா அன்பார்ந்த ரசிக பெருமக்களே, உங்கள் அனைவரையும் சாந்தி பேரர் உரிமையாளர் சார்பாக வருக வருக என வரவேற்கின்றேன். இளையதிலகம் பிரபு நடித்து இசைஞானி இளையராஜா இசையமைத்து பி. வாசு அவர்கள் இயக்கிய சின்னத்தம்பி படத்தில் 175வது நாளில் முதல் 2 டிக்கெட்டுகளை வாங்கிய ரசிகர்கள் திரு கிருஷ்ணன், திரு முத்து இருவருக்கும் தொழிலதிபர் சாந்தி தேவி அவர்கள் தங்கள் பொற்கரங்களால் தங்கச் சங்கிலியையும் தங்க மோதிரத்தையும் வழங்குமாறு கேட்டுக் கொள்கிறேன். திரு கிருஷ்ணன், முத்து இருவரையும் மேடைக்கு வருமாறு அழைக்கின்றேன். திரு முத்து, கிருஷ்ணன் இருவரையும் மேடைக்கு வரும்படி அழைக்கின்றோம். வேண்டாம் சொல்ல கேட்டியா? இப்படி மாட்டி விட்டிய வெளியே ஓடி போயிடலன்னா கதை வேற காட்டிட்டானுப்பா. இப்ப என்ன பண்றது? ஒரு நீளமான குச்சி இருந்து நீட்டினா மோதிரத்தையும் செய்தி அதுல மாட்டி விட மாட்டானுங்க. ஐயோ ஆளாய் போச்சு விடு. துணிக்கு போய் மோதிரத்தையும் செய்தி வாங்கி நான் வர மாட்டேன். நல்ல நேரம் பார்த்து அது நான் இல்லைங்க.
கத்தியை காட்டி டிக்கெட் வாங்குவீங்களா? ஆசி தூத்துவீங்களா? போங்க, கூப்பிடுறாங்க. இந்த பக்கம் இல்ல மேடம், இந்த பக்கம் இருக்குன்னு நினைச்சுட்டேன். இது வேற யாக்கம் இருக்கிற வேலையை போகும்போது உங்களுக்கு கை வேற கால் வேற தனித்தனியா தூக்கிட்டு இருக்கிறேன்னு. ஓ, இதுல டான்ஸ் வேற ஆட சொல்லுவாங்க போட்டிருக்கப்போ. அந்த உங்களுக்கு கூப்பிடுறாங்க. எதுக்கு நீ தட்டின? திரும்புது. இருந்தாலும் நீ ரொம்ப தைரியசாலிப்பா. இந்த ஓட்டத்தை நாடி போட்டு எப்படி துணிஞ்சு முன்னாடி நிக்கிறியோ அத நீங்களே வச்சுக்கங்க. எங்களை வேலையை விட்டு மட்டும் தூக்கிறாதீங்க. நாங்களாவது உங்ககிட்ட சொல்லிட்டு வந்தோம், நீங்க எங்கிட்ட சொல்லிட்டா வந்தீங்க. நீங்க இங்கதான் வர போறீங்கன்னு எங்கிட்ட சொல்லியிருந்தா நாங்க இந்த பக்கம் வந்திருக்கவே மாட்டோம். எங்களை வேலை விட்டு தூக்க மாட்டீங்க சொன்னதா வாங்கி போய் இதெல்லாம் வாங்கிக்க மாட்டோம். இதை வாங்கிங்க. நீங்க இப்படி சொன்னா நாங்க வாங்க மாட்டோம். மூஞ்சிய சிரிச்ச மாதிரி வச்சு தள்ளுங்க. பாப்பா போலாம். என்னப்பா வேலை முடிஞ்சு போலாங்க. எனக்கு மோதிரம் வாங்க. அட ஏப்பா நீ கையை தூக்க விட மாட்டியா?